ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாருங்கள், சமயபுரம் மாரியம்மனுக்கு பூ போட்டிருக்கேன், அரளிப்பூ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், மாரியம்மனுக்கு வந்து ஒரு விளக்கும் அந்த மஞ்சள் தண்ணியும் ஒரு வேப்பிலையும் போட்டிருக்கேன். அந்த அம்மாவை நல்லா கும்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதலோ நல்லா கும்பிட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் வந்து மாரியம்மனுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி வைக்கணும். கொஞ்சம் பக்கத்தில் வந்து ஒரு தண்ணீர் ஒரு டம்ளரில் தண்ணீரோ இல்லை ஒரு செம்பில் தண்ணீரோ அதை கொஞ்சம் வைக்கணும். ஒரு மஞ்சள் பொடி போட்டு அப்போந்தான் மாரியம்மனுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இல்லை ஏன்னா உக்கிரமான தெய்வங்கள்லாம் வந்து கொஞ்சம் கோபமாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வெயில் காலத்தில் வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு இளநீ கொடுங்க, தண்ணி வைங்க, பானக்காய் வைங்க, துள்ளு மாவு கொடுங்க, என்ன வேணால் நீங்கள் உங்களுக்கு என்ன பழங்கள் வைங்க. அந்த அம்மா வந்து குளிர்ச்சி அடையும். அதே மாதிரி ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க, அம்மா எனக்கு வந்து கொஞ்சம் சில பேர்கிட்ட வந்து பேசினா அவங்க வந்து உண்மையாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து பின்னாடி வந்து இவ வந்து இப்படி பேசுகிறாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் வந்து யூடியூப்பில் சொல்கிறேங்க, நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதுங்க. எல்லாம் ஆத்தா மேலே பாரத்தை போடுங்க. அவங்க என்ன சொன்னாலும் நான் எப்போவுமே சொல்கிறது, என்ன சொன்னாலும் நீங்கள் காதில் வாங்கிக்காதுங்க. பேசுனா நல்லா சிரிக்க இனிக்க பேசுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏதாவது உங்கள் பின்னாடி ஏதாவது பேசுனாங்கன்னா கண்டுக்காதுங்க, எதுவுமே கண்டுக்காதுங்க. சாமி மேலே பாரத்தை போட்டுருங்க. சாமி என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சாமி மேலே பாரத்தை போட்டுருங்க. அதாவது உங்களுக்கு வந்து சாமி மேலே பக்தி இருந்தால், ஒரு நம்பிக்கை இருந்தால், கடவுள் மேலே நீங்கள் பாரத்தை போட்டுருங்க. இந்த மாதிரி வந்து அவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் பேசி வம்பு பண்ணுறாங்க அப்படின்னா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, நீங்கள் வந்து எதுவும் நினைக்காதீங்க. எல்லாம் வந்து இந்த காலத்தில் எல்லாம் சகஜம்தான். எல்லாம் இனிக்க பேசுவாங்க, பின்னாடி பேசுவாங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து எதுவுமே கண்டுக்காதீங்க. சந்தோஷமாக இருங்க. நல்ல ட்ரெஸ் போடுங்க, நல்லா சாமி பூஜை பண்ணுங்கள். காலையில் எந்திரிங்க, நல்லா குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணுங்கள், நல்லா ட்ரெஸ் போட்டுக்கோங்க, நல்லா கலகலன்னு சிரிங்க. கடவுளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் ஏதாவது பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சமையல் ஏதாவது பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இளையராஜா பாட்டு, இல்லை சாமி பாட்டு, இல்லை மாரியம்மன் பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது இருந்தாலும் கேளுங்க. உங்கள் வந்து மனக்கஷ்டம் வந்து தீர்ந்து போயிடும். டிப்ரெஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. வாக்கிங் போங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது. கடவுள்கிட்ட வந்து நீங்கள் வந்து என்ன மனசில் வந்து நினைக்கிறீங்களோ அது கடவுள்கிட்ட சொல்லுங்கள். கடவுள் வந்து கேட்பார். அது கவலைப்படாதீங்க. டோன்ட் கேர். எல்லாம் ஆண்டவன் பார்த்துட்டு தான் இருக்கான். எல்லாம் கவலைப்படாதீங்க. சாமியை கும்பிடுங்க. ஒரு சாமி பாட்டு பாடுறேன், மாரியம்மன் பாட்டு கேளுங்க. இதை கேட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து மனசை வந்து நல்லா சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உன் கரகம் பிறந்ததம்மா கண்ணனூர் மேடையிலே, வேம்பு பிறந்ததம்மா விஜயநகர் பட்டணத்தில், சூளம் பிறந்ததம்மா துளங்குமணி மண்டபத்தில், அழகு பிறந்ததம்மா அயோத்தி நகர் பட்டணத்தில், சிலம்பு பிறந்ததம்மா சிவலிங்க பாறையிலே, பிரம்பு பிறந்ததம்மா பிச்சாண்டி சன்னதியில், உடுக்கை பிறந்ததம்மா உத்ராட்ச பூமியிலே, பம்பை பிறந்ததம்மா பழுங்குமா மண்டபத்தில். இது வந்து மாரியம்மன் நாட்டுப்பாடல்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பாடல் வந்து நம்ம நாட்டு பாடலை பாடணும். அது எனக்கு தெரியாது. அதனால் வந்து இந்த மாதிரி நான் பாடினேன். நல்லா கும்பிட்டுக்கோங்க சாமியை. இந்த மாரியம்மன் போட்டிருக்கேன் பாருங்கள், சமயபுரம் மாரியம்மன். அது சேலத்து சமயபுரம் மாரியம்மன் சொல்கிறாங்க. ரொம்ப சக்தி உள்ள சாமி. இந்த சாமி வந்து முத்து மாரியம்மன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.